நபி அவர்களுடைய இரண்டாவது அன்பு மகள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்களுடைய பெயர்தான் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் சுமார் 600ஆம் ஆண்டில் நபி அவர்களுக்கும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இரண்டாவது மகளாக பிறந்தார்கள். சிறுவயதில் இருந்தே இவர்கள் தங்களது தந்தையின் உறுதியையும் சத்தியத்துக்காக செய்யப்படும் தியாகங்களையும் பார்த்து வளர்ந்தார்கள். இதனால் நபி அவர்களின் அன்பு, நேர்மை, தியாகம் என்பவை இவர்களின் இயல்பிலேயே கலந்தது. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மணந்தார்கள். ஆனால் சில காலங்களில் முஸ்லிம்களின் மீதான குறைஷிகளின் துன்புறுத்தல்களும் சமூக அழுத்தங்களும் எல்லை மீறியது. அப்போது நபி அவர்கள் ஒரு கட்டளையை வழங்கினார்கள். விசுவாசிகள் தங்கள் தாயகத்தை விட்டு வெளியேறி அபிசீனியாவில் குடிபெயர வேண்டும் என்பதே அந்த கட்டளை. அப்போது அல்லாஹ்வின் தீனை பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு பாலைவனம், கடல் வழியாக ஹிஜ்ரா செய்த முஸ்லிம்களில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்தார்கள். சுமார் 5 ஆண்டுகளுக்கு பின் நபி அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரா செய்ததும் இவர்களும் குடும்பமாக மதீனாவை நோக்கி வந்தார்கள். மதீனாவில் 2 ஆண்டுகள் கழிந்தன. இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான தருணங்களில் ஒன்றான பத்ரு போருக்கான தருணம் வந்தது. முஸ்லிம்கள் குறைஷிகளின் படையை எதிர்கொள்ள போர்க்களம் நோக்கி அணிவகுத்துச் சென்றபோது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அப்போது நபி அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள், போருக்கு வராமல் தனது மனைவியை கவனித்துக் கொள்ளும்படி. ஆனால் அதுவோ நபிகளாரின் அன்பு மகளாரின் இறுதி தருணமாக இருந்தது. நபி அவர்கள் பத்ரு போர்க்களத்தில் இருந்து வெற்றியுடன் திரும்பிய போது மதீனா துக்கத்தில் இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமடைந்திருந்தார்கள். இதுதான் கண்ணியமான மகள், பத்தினியான மனைவி, தியாகியான முஹாஜிரா ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.